சேல்ரி வந்துருச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75. நான் நிறைய பேர் எனக்கு ஐயோ விட்டு போயிடலாமா, என்னடா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. எனக்கு ஸ்பெஷல் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய மெசேஜ் வந்து ஒரே ஒரு இது வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் ரொம்ப நாள் யூடியூப்லேயே வீடியோ போடுறீங்களே, உங்கள் யூடியூப் சேல்ரி என்ன, யூடியூப்பில் அமௌண்ட் வந்துருச்சா, யூடியூப் மானிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சா, அந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க. அதை பற்றி வந்து சில பேர்த்துக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும், சில பேர்த்துக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. தெரியாமலே இவ்வளோ நாள் வீடியோ போடுறீங்களே அமௌண்ட் வந்திருக்கும், இவ்வளோ நாள் வீடியோ போடுறீங்களே எவ்வளோ அமௌண்ட் வந்தது, இல்லை உண்மையிலுமே அமௌண்ட் வந்துச்சா, எல்லாத்துக்கான ரிப்ளையுமே இந்த வீடியோவில் இருக்கும். இது மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும், என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு யூடியூப்க்கு வந்து சும்மா நார்மலாக வந்து நம்ம வீடியோ போட்டு இது பண்ணி அமௌண்ட் வாங்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் யூடியூப்லேருந்து நம்ம சேல்ரி வாங்க முடியும். நான் எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கேன், இல்லை நான் வந்து யூடியூப்பில் சேல்ரி வாங்கிட்டேன்னா, இல்லை நான் இன்னும் யூடியூப்லேருந்து சேல்ரி வாங்கலையா, எல்லா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதனால தான் இவ்வளோ இதாகிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து சேல்ரி வந்துருச்சா அப்படி கேட்டிங்க. வந்து யூடியூப்லேருந்து சேல்ரி வந்துருச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75,000. நம்மளோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேல்ரி பார்த்திங்கன்னா 75,000 அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் வந்து அதுதான் இல்லை. என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் சேல்ரி வந்துச்சா வரலையான்னு சொல்கிறது நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு குட் நியூஸ் தான். வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், நான் கண்டிப்பாக வந்து இதுக்கான ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்னை விட ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஓகே, உங்கள் ஆர்வம் எல்லாமே ஓகே தான். நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க இப்போ என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக கிளியராக எனக்கு ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவீங்க. எல்லாமே யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லி வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். யூடியூப் இல்லாமல் தனியாக வந்து ஒரு ஆப்பு ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லி நான் வேணா அது காட்டவா, அந்த மாதிரி ஒரு ஆப் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லி வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த ஆப்பில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போடுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க, அமௌண்ட் ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. எப்படின்னா யூடியூபுக்குன்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ச் அவர் டைம் சப்ஸ்கிரைப் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்குது. சப்ஸ்கிரைபு, வாட்ச் அவர் டைமு, அப்புறம் வந்து இது ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து வியூஸ், இது மூணும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் பார்ப்பாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் எவ்வளோ இருக்கணும்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். 600, 700, 800 அப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து வராது. 1000 சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்னே இதுதான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அதுதான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக வந்து 3 அது வந்து எல்லாருமே நார்மலாக யூடியூப்பில் போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ஆகிடும். சல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஏறிடும்.
3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். 3 டேஸ்க்குள்ளே 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். இது வந்து செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் டைம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 4000 வாட்ச் ஹவர் டைம்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 4000 வாட்ச் ஹவர் டைம்னா இப்போ வந்து நீங்கள் வந்து லென்த் வீடியோ இந்த மாதிரி பேசி போடுறீங்க. இந்த லென்த் வீடியோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர் டைம் இருக்கணும். 4000 வாட்ச் ஹவர் டைம்னா 100 பேர் பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு 8.6 வாட்ச் ஹவர் டைமே ஏறும். அதனால நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர் டைம் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா அதிலலாம் ஏறாது. இந்த மாதிரி லென்த் vlog இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி நீங்கள் லென்த் வீடியோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லென்த் வீடியோ போடுறீங்களோ அதை உங்கள் வீடியோ வந்து எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்களோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இல்லை வந்து எப்படி சொல்ல ஃபுல்லாக இப்போ டக்கு டக்குன்னு ஓட்டி விட்டு பார்த்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இல்லை உங்கள் வீடியோ வந்து எவ்வளோ நேரம் உங்கள் ஐடிக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸாக அவங்க வந்து ஏறும் டைமு. அந்த மாதிரி வந்து 4000 வாட்ச் ஹவர் டைம் வந்து ஏறணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறீங்கல்ல, ரீல்ஸு இல்லை ஏதாவது நியூ கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். 3 மில்லியன் வியூஸ் போயிருந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4000 வாட்ச் ஹவர் இது சப்ஸ்கிரைப் 1000 சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணி தான் ஆகணும். அது ரீச் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் டைம் சொன்னல, நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஷார்ட் வீடியோ சொன்னல 3 மில்லியன் ஷார்ட் வீடியோக்கான வியூஸ் போகணும்னு சொல்லி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து எனக்கு வந்து vlog பேச வராது, vlog எடுக்க வராது, vlog எடிட் பண்ண வராதுன்னா நீங்கள் வந்து அந்த ஷார்ட்ஸ்க்கு போயிடலாம். நான் ரீல்ஸ் பண்ணி போடுவேன், எனக்கு ரீல்ஸில் வந்து நல்லா வியூஸ் போகும், எனக்கு நல்ல கண்டென்ட் நிறைய எடுத்து போடுவேன், அது வந்து எனக்கு நிறைய தெரியும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு போயிடலாம். இது ரெண்டுத்துல வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஆனால் வந்து ஷார்ட்ஸ் விட எனக்கு என்னை பொறுத்தளவு நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டதில்ல, ஷார்ட்ஸ் வீடியோஸோட இது இந்த வாட்ச் ஹவர் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட். ஏன்னா நம்ம லென்த் வீடியோ போடுறோம், நிறைய பேர் பார்க்கலாம், ஏதாவது ஒன்று ரீச் ஆகி நிறைய பேர் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஷார்ட் வீடியோஸ்ன்றது சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு செலிபிரிட்டியாக இருக்காங்க, அவங்க வந்து டக்குன்னு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வேணால் அது ஓகே. 3 மில்லியன்ஸ் வந்து கொஞ்சம் டக்குன்னு ரீச் ஆகும். நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர் டைமே பெட்டர்னு எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா vlogல இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து vlog வராதுன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஷார்ட்ஸுக்கு போயிடலாம். இது ரெண்டும் நீங்கள் கொலாப் பண்ணிங்கனாலும் ரொம்ப கஷ்டம். இதை மெயின்டைன் பண்ணுறேன்னு அதை விட்டுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு இதை விட்டுருவீங்க. இதெல்லாம் விட முதல்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அம்மா மூச்சுவாங்க ஒரு 2 செகண்ட். இதெல்லாம் விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணணும். இது வந்து இந்த மரமண்டைக்கு வந்து புரியாதனால தான் இவ்வளோ நாள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே, எனக்கு வந்து இப்போ எல்லாமே ஓகே புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுறோம், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. நான் வந்து லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஓகே, நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் ரொம்ப அக்கா வந்து அப்படி ஆகிட்டேன்னா அவ்வளோ நான் வந்து யூடியூப் சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆமாம் 23 ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன், 2 vlog அப்லோட் பண்ணுவேன், மாதத்தில் ஒரு 2 vlog அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான், மறுபடியும் ஒரு 2 vlog அப்லோட் பண்ணுவேன், ஒரு வருஷமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படின்னா யாருங்க கொடுப்பேன்? நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஒழுங்கு இல்லாதப்போ மற்றவங்களை யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ வந்து சொல்லிட்டேன். இப்போ என்ன சொன்னேன், 4000 வாட்ச் ஹவர் டைம் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைப் இருக்கணும், 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். ஷார்ட் வீடியோக்கு, லென்த் வீடியோக்கு நான் சொல்லலை, ஷார்ட் வீடியோக்கு 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். லென்த் வீடியோக்கு 4000 வாட்ச் ஹவர் டைம். 4000 வாட்ச் ஹவர் டைம்னா உங்கள் வீடியோவை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து அங்கே வந்து அப்லோட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப், அது கூட ரீச் பண்ணிடலாம். 1000 சப்ஸ்கிரைப் வந்து யூடியூப்ல வந்து உங்களுக்கு இருக்கணும். இது எல்லாமே ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பணம் ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. இதுதான் ட்விஸ்ட்டு. நீங்கள் இப்போ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பண்ணது பிறகு அவ்வளோதானே, நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அடுத்து நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து சேலரி வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பண்ணது பிறகு உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து சேலரி வருமானா வரவே வராது. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேர்டு ஒன்று இது மட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க, அது தானாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு
நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க கொரியரில். அந்த ஓடிபி நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த பிறகு ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க கொரியரில். நீங்கள் அந்த ஓடிபி எடுத்து அப்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா காயின்ஸ்ன்னு சொல்லி அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 100 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணும். இது வந்து அதை விட ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். 100 காயின்ஸ் வந்து இப்போ இதுக்கு வாட்ச் அவர் டைம் ஏறின மாதிரி ஏறாது. நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் விட ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்கிறது புரியுதா இல்லைன்னு எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, பட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுறேன்னான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இருங்க வரேன், நான் வந்து இப்போ கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாயிண்ட் வேறு விட்டுட்டேன், அதனால் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஒய்டி ஸ்டுடியோவில் தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரீங்க. அதில் வாட்ச் பண்ணோன்னா 1000 சப்ஸ்கிரைப் வேணும், 4000 வாட்ச் அவர் டைம் வேணும், 3 மில்லியன் ஷார்ட்ஸுக்கு வியூஸ் வேணும். இது 3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இது 3 நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலை, ஆனால் வந்து வாட்ச் அவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 வந்து ரீச் பண்ணிட்டீங்க, இல்லை 1000 ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1 இயர் ஆனால் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த வாட்ச் அவர் டைம் அப்படியே இருக்குமானா இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அது வந்து ஒரு மந்த் வர இந்த வாட்ச் அவர் டைம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இப்போ 12 மந்த் முடிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இந்த 12 மந்த்துக்குள்ளே இருக்க வாட்ச் அவர் டைம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து நீங்கள் 1 மாதம் அடுத்து இந்த 1 மாதத்துக்கு போக இந்த 1 மாதத்துக்கானது கேன்சல் ஆயிரும். நீங்கள் 1 இயர்க்குள்ளே இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும். 1 இயர்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். மறுபடியும் வாட்ச் அவர் டைம் சப்ஸ்கிரைப் அப்படியே தான் இருப்பாங்க. வாட்ச் அவர் டைம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். மறுபடியும் 1 இயர் கணக்கு. அந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் மறுபடியும் உங்களால் ரீச் பண்ண முடியலன்னா மறுபடியும் கேன்சல் ஆயிரும். மறுபடியும் 1 இயர் டைம். இந்த மாதிரி வந்து 1 இயர் டைம், 1 இயர் தான். 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணலன்னா அந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இது ஒன்று ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் 1 இயர்க்குள்ளே வாட்ச் அவர் டைம் முடிச்சிட்டிங்க, வியூஸ் முடிச்சிட்டிங்க, சப்ஸ்கிரைப் முடிச்சிட்டிங்க, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணோடனே ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் அவ்வளோதானா அமௌண்ட் வரும்னு கேட்டால் வராது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 1000 இல்லை 100 காயின்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். 100 காயின்ஸ்னால் அந்த வாட்ச் அவர் டைம் மாதிரியே தான். நீங்கள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க மறுபடியும் 100 காயின்ஸ் வந்து அங்கே வந்து அப்லோட் இதாகணும், ரீச் ஆகணும். 100 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகும். 0.2 காயின்ஸு, 1 காயின்ஸு, 2 காயின்ஸு, 2.2 காயின்ஸ் அந்த மாதிரி தான் ஏறும். நீங்கள் வந்து இது வந்து 100 காயின்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். இந்த 100 காயின்ஸ் ரீச் பண்ண பிறகு தான் நீங்கள் எந்த மந்த் 100, இப்போ இந்த மந்த் இது என்ன மந்த்து, மார்ச் மந்த். இப்போ இந்த மார்ச் மந்தில் நீங்கள் 100 காயின்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். இந்த மார்ச் மந்த்துக்கான கணக்கு எல்லாமே ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அடுத்த ஏப்ரல் மந்த் கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மே மந்த் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த 100 காயின்ஸ் நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ வந்து நான் சொன்னது வந்து ஓகேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா புரியுதுன்னு போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். புரியலன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ வேணாலும் நான் பொறுமையாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து ரொம்ப பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்பிளைன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக நான் சொன்னேன்னான்னு தெரில. எனக்கு கண்ணை பாருங்க, கொஞ்சம் வந்து கண்ணு இப்படி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இது வந்து அந்த சொன்ன நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பைக் ஓட்டுறதுனால டஸ்ட் பட்டு இப்படி ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது சரியே ஆக மாட்டேங்குது. ஓகேவா, எனக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு புரியலக்கா இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. இப்போ அமௌண்ட் வந்து எப்படி கிரெடிட் ஆகும், பேங்க்கில் கிரெடிட் ஆகும் அப்படி கேட்கல. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி வருது, எவ்வளோ வருது, இந்த மந்த் எவ்வளோ வரும், நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அது யாராலையுமே வந்து ஒரு எப்படி ஒரு இதே சொல்ல முடியாது யூடியூப் பொறுத்தளவு. ஏன்னா அவங்க நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, நிறையா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், நிறையா இருக்குது. அதனால் இந்த மந்த் எவ்வளோ வரும், அந்த மந்த் எவ்வளோ வரும், நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ வரும்னு வந்து யாராலுமே பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வியூஸ் பொறுத்து வந்து அமௌண்ட் வரும்னு சொல்லுவாங்க. வேறு என்ன இருக்குது, வேறு இந்த மாதிரி எல்லா
சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் பொறுத்து இந்த அமௌண்ட் வரும், இந்த வியூஸ் பொறுத்தாங்க. ஆனால் யூடியூப் மட்டும் வியூஸ் பொறுத்து வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் நிறையா பார்த்த வரையும் ஆட்ஸ் இருக்குல்ல, ஆட்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இடையில பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் போகும். அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, அது வந்து எவ்வளோ ஆட்ஸ் வருது, அந்த ஆட்ஸ் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும். அது வந்து டேக்ஸ் போய் அது போய் இது போய் நம்ம அமௌண்ட்டுக்கு ஏறும். வியூஸ் பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வராது. நான் வந்து பார்த்த வரையும், ஏன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் இருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து என்னோட மிஸ்டேக்னால வந்து என்னால் அமௌண்ட் வந்து இவ்வளோ நல்லா ஏறிட்டு இருந்தது. பட் வந்து என்னோட சின்ன மிஸ்டேக்னால வந்து, ஏன்னா அப்போ வந்து எனக்கு இந்த அளவு அறிவில்லை, எல்லாரும் நினச்சிட்டு இருந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அமௌண்ட் வரப்போகுது. இதுதான் வந்து நான் வந்து நினச்சி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இருக்கட்டும். யூடியூப் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருதுங்க. நான் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 மந்த்து நம்ம வந்து வீடியோ போடுறோம், அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏறிடும். அந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒழுங்காக வீடியோ போடவே இல்லை. எனக்கு வந்து அதுவும் இப்படிலாம் தெரியாது, வாட்ச் அவர் டைம் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைப் நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தோன்றதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ. இந்த டைமில் இப்போது நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமோ. அப்போ ஃபோனும் இல்லாமல் நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அது வந்து ரீச் இல்லாமல் அந்த மாதிரி நான் இருந்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். அந்த 1 இயர் நான் வாட்ச் அவர் டைம் ஏற்றி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமாக வந்து நான் வீடியோ எப்படின்னா வந்து 1 மந்த்துக்கு ஒரு வீடியோ போடுவேன், நெக்ஸ்ட் மந்த்துக்கு இன்னொரு வீடியோ போடுவேன், அடுத்த மந்த்துக்கு ஒரு வீடியோ. நம்ம 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம வந்து பாதி வாட்ச் அவர் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓரளவு கொண்டு வர முடியும். ஆனால் வந்து அந்த இது இல்லாமல் 1 மாதத்துக்கு ஒன்று, அடுத்த மாதத்துக்கு ஒன்றுன்னு போட்டுருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர், எனக்கு 1 இயர் முடிஞ்சு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து 3rd இயர். நான் நிறைய நினைப்பேன், ஐயோ விட்டு போயிடலாமா, என்னடா அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் ஏறவே மாட்டேங்குது, யாருக்கு என்னென்னமோலாம் ஆகுது அப்படின்னு நினச்சி. பட் வந்து இப்போ ஓகே மீன்ஸ் இன்னும் வந்து நம்மளுக்கு அமௌண்ட்லாம் வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து நம்மளுக்கான அமௌண்ட்டு வரல, அதுதான் உண்மை. எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் இல்லை. நான் இது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து 3rd இயர் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நல்லா வந்து ரீச் ஆகுது, நல்லா வாட்ச் அவர் டைம் ஏறுது, எல்லாமே ஓகே. பட் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து வரல யூடியூப்லேருந்து, அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் வந்துடும், நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அமௌண்ட் வரதையும் உங்ககிட்ட சொல்லலைன்னா எப்படி, கண்டிப்பாக வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இன்னும் நம்மளுக்கு வரல, அதுதான் உண்மை. இதுதான் யார் என்ன அமௌண்ட் வந்துச்சா அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. அமௌண்ட் நம்மளுக்கு இன்னும் வரல, இதுதான். வரலனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வரலனாலும் வேறு ஒரு சோஷியல் மீடியாலேருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுது. அது வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனது பிறகு வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்திட்டையும் நான் சொல்கிறேன், அது எந்த சோஷியல் மீடியாலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து இன்னும் சேலரி வரல, ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடும். கூடிய சீக்கிரம் வந்தாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது, எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ வந்திருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு இன்னொரு சோஷியல் மீடியாவிலேருந்து அமௌண்ட் வரப்போகுது. இது மட்டும் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதுவும் இப்போ நான் சொல்லிட்டேன். அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன பிறகு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எந்த சோஷியல் மீடியாவிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ண போகிறோம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு விஷயம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போதைக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வேறு அவ்வளோதான். நான் இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த நல்ல விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே சொல்லுவேன். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப 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 தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யூடியூப் பற்றி இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நான் இப்போ தான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன், இன்னும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படி சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஷால் ரேப் டுட்டோரியல் வந்து வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள், நானா சொல்லலை, கண்டிப்பாக கேட்குறாங்க. அவங்களுக்காண்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியா வேணால் நான் போடுறேன். அவங்க ஐடியா போட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷால் ரேப்பிங் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஷால் ரேப்பிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அவங்களுக்காண்டி போடுறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் யூடியூப் பற்றி சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.